டேய் ஸ்கேம் பண்றீங்கடா எங்களை டேய். சும்மா நூடுல்ஸுக்கு சிக்கனுக்கு நடுவில் நூடுல்ஸ் வச்சுட்டு ஒரு டிஷ்னா எனக்கு புரியலையே. ரொம்ப வியர்டா இருக்கு. ஒன்னாவது நல்லா இருக்குமான்னு பாக்குறேன். அட் திஸ் பாயிண்ட் வந்து கேஎஃப்சியும் நானும் செந்தில் கவுண்டமணி மாதிரி ஆயிட்டோம். சரியா, நான் வந்து அவனை அடிச்சே பழகிட்டேன், அவன் என்கிட்ட இருந்து அடி வாங்கியே பழகிட்டான். லிட்டரலா இந்த வாட்டி அடிக்கிறதுக்காகவே ஒரு ஐட்டம் லான்ச் பண்ணிருக்கான். நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, பட் அது என்னன்னு சொல்றேன். இந்த வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? சோ அவங்க வந்து எங்கடா அது இங்க இருக்கு. மீலா வாங்கிடலாமா இல்ல வெறும் டபுள் சிக்கன் டைனமைட் பெப்சி வாங்கிடலாம்? இதுல ஒர்க் ஆகல. பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குடாடி. ஸ்நாக்ஸ் சிக்கன் பாப்கார்ன் இதானே 100 ஆட் ஆச்சா? எனக்கு வேணாம். இது ஓகேவா? லார்ஜா? நான் லார்ஜே ஆட் பண்ணலையே. லார்ஜே ஆட் பண்ணலடா. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. இப்பவே கண்ணை கட்டுது. எனக்கு இதானே வேணும், இதான் வேணும். ஓ, இதை டச் பண்ணாதான் அது வந்து ஆட் ஆகுது. பாருங்க, அவங்களே வந்து டிப் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. அதையும் ஸ்கிப்னு பிரஸ் பண்ணும். சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தோம்னா அது வந்துடும், ஆட் ஆயிடும் டிப்போட. டேய் ஸ்கேம் பண்றீங்கடா எங்களை டேய். இது பார், நான் அதுக்கு போல கண்டினியூ கொடுத்துட்டு ஆட் டு கார்ட். இதை ஒரு தடவை நல்லா படிச்சுக்கோங்க ஆர்டர் பண்ணும்போது. என்ன வாங்கியிருக்கோம்? வா வா, சிக்கன் பாப்கார்ன் ரெகுலர் டபுள் சிக்கன் டைனமிட் காம்போ, அதாவது பெப்சியும் அதுவும். ஓகேயா? கன்ஃபார்ம். பேமெண்ட் மேடு 459 ரூபாய் ஆச்சு மொத்தமா. 946. ஓகே, பேசிக்கா வந்து இந்த டபுள் டைனமைட் அதை ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு ஒரு பாப்கார்ன் வேணும்னு சொன்னா, ஸோ பாப்கார்ன் ஸ்மால் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம். டைனமைட் சிக்கனும் பிளஸ் பெப்சியும் சேர்த்து 339 340 என்னமோ வருது. பிளஸ் 100 rupees பாப்கார்ன் வாங்கிட்டோம். வந்தோடனே பாப்போம் எப்படி இருக்குன்னு. ஆனா எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லை. இந்த டபுள் சிக்கன் டைனமைட்னு சொல்லிட்டு 2 சிக்கன் நடுவுல நூடுல்ஸ் வச்சு தராங்க. இந்த மேகியை வச்சு அவங்களால என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி ரேப்னு ஒன்று பண்ணாங்க, அதுனா ஷவர்மான்னு ஒன்று பண்ணாங்க, பிரியாணின்னு ஒன்று பண்ணாங்க, அப்புறம் மேகி பாப்கார்னை வச்சு மேகி வச்சு ஏதோ பண்ணாங்க. எதுவுமே நல்லா இல்லை. எனக்கு என்னமோ இது நல்லா இருக்கும்னு தோணவும் இல்லை. எதுக்கு நடுவுல மேகி வைக்கணும்? லைக் எனக்கு இது ஒரு பாயிண்ட்ல எனக்கு எப்படி திரும்ப ஆயிடுது. உண்மையாவே நம்மள இந்த மாதிரிலாம் வந்து ரேஜ் பைட் பண்ணணுங்கிறதுக்காகவே இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் லான்ச் பண்றாங்களான்னு எனக்கு தெரியல. நம்மளது இல்லை, அவனு ரொம்ப சீக்கிரம் வந்துச்சுன்னு நினைச்சேன். நம்மளது இல்லை, பட் டெஃபினெட்லி ரேஜ் பைட் வர்த்தியான ஒரு கண்டென்ட் தான். வந்தோடனே நான் எப்படி இருக்குன்னு சொல்றேன். 946. எனக்கு ஆனா நம்பிக்கையே இல்லடா இது எப்படி இருக்கும்னு. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் இதை வந்து பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு காமிச்சிடுறேன். சரியா? ஓ மை காட், இட்ஸ் ஹெவி. ஓகே, திறக்கவா 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 திறக்கவா. சரி சரி, கவர்ல இருந்து எடுத்து காமிக்கிறேன். டடன் 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 டடன். ஓ ஷிட், நான் பார்த்துட்டேன் அதை. ஐயோ, நான் அதை பார்த்துட்டேன்டா. ஐயோ ராமா, நல்ல வேலை அண்ணா. தப்பா இருக்குதுண்ணா. எதுக்கு நான் நூடுல்ஸ் நடுவுல டபுள் சிக்கன் டைனமைட் வந்திருக்கு. உள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லைஸ் சீஸ் வச்சிருக்காங்க, அப்புறம் ஏதோ சாஸ் போட்டிருக்காங்க, பிளஸ் கொஞ்சோண்டு நூடுல்ஸை உள்ள வச்சு கீழே சாஸ் போட்டு மேல இன்னொரு சிக்கன் வச்சிருக்காங்க. ஏன், யாரு இந்த ஐடியா கொடுத்தா? எதுக்கு இதை பண்றாங்க? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அது லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர நிறுத்துற அவனை. எடிட்ல என்ன தெரியுமா பண்ணணும்? இந்த கருப்பு பாட்டு இருக்குல்ல, அதுல அந்த பிரேயர் சாங் ஒன்று வரும், அந்த பிரேயர் சாங் மட்டும் போட்டு விடும். நான் கடவுள் எல்லாத்தையும் ப்ரே பண்ணிட்டு இதோட ஃபர்ஸ்ட் போயிடும். எனக்கு இதுக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல. லைக் என்ன ஃபீட்பேக் கொடுக்கறதுனே தெரியல. நூடுல்ஸ் மட்டும் சாப்பிட்டா இந்த டாப் ராமன் நூடுல்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரிதான் இருக்கு. பேசிக்கலி இதுவும் மேகி தான். ரொம்ப வியர்டா இருக்கு. அதாவது இந்த வெறும் சிக்கனையும் சீஸையும் தனியா சாப்பிட்றதே ரொம்ப வியர்டா இருக்கு.
எதுக்கு சம்பந்தமே இல்லாம நூடுல்ஸ் உள்ள இருக்குன்னு தெரியல எனக்கு. இது நான் டேஸ்ட் எப்படி டிஸ்கிரைப் பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிக்கனை நான் இப்படி சாப்பிட்றதே எனக்கு வியர்டா இருக்கு. நானும் ஒவ்வொரு வாட்டியும் வரேன், ஒவ்வொரு வாட்டி புதுசு புதுசாக ஏதாவது லான்ச் பண்றாங்க. ஒன்னாவது நல்லா இருக்குமான்னு பாக்குறேன். தனியா நூடுல்ஸு, தனியா சிக்கனை கொடுக்கலாம். ஒரு சின்ன பவுல்ல நூடுல்ஸ் போட்டு 2 பீஸ் ஃப்ரைட் சிக்கன் கொடுத்து ஒரு ஃப்ரைஸ் ஒரு பெப்சி கொடுத்து அதை மீலா கூட மாத்திக்கலாம். ஏன் வந்து சிக்கனையும் நூடுல்ஸும் ஒண்ணா வைக்கணும்னு யாரு பிளான் பண்ணாங்க, யாரு இந்த ஐடியா கொடுத்தாங்க, யார் மூலியமா இந்த ஐடியா வந்து அப்ரூவ் ஆகி இது வந்து டிஷ்ஷா மாதிரி மெனுக்கு போய் ப்ரமோஷன்ஸ் பண்ணி இது வருதுன்னு எனக்கு புரியல. சச் அ வியர்ட் காம்பினேஷன். இது எனக்கு பிடிக்குதா பிடிக்கலையான்னு சொல்றதுக்குலாம் ஒண்ணுமே இல்லை. இது ஒரு டிஷ்ஷே கிடையாது. சும்மா நூடுல்ஸுக்கு சிக்கனுக்கு நடுவில் நூடுல்ஸ் வச்சுட்டு ஒரு டிஷ்னா எனக்கு புரியலையே. அப்படி பார்த்தா நான் கண்டதையும் மிக்ஸ் பண்ணுவேனே நான். இட்லிக்கு நடுவில் சட்னி தடவிட்டு பர்கர்னு விற்கவா முடியாதுல்ல? அதுவாது டேஸ்டா இருக்கும்ல. அட்லீஸ்ட் சட்னியை தடவலாம். சிக்கன் தனியா நல்லா தான் இருக்கு. அதுவுமே இன்னைக்கு பேட்ச்ல கொஞ்சம் சப்புன்னு இருக்கு. நூடுல்ஸுமே தனியா நல்லா தான் இருக்கு. ஏன்னா இட்ஸ் நூடுல், இன்ஸ்டன்ட் நூடுல் நல்லா தான் இருக்கு. சேர்த்து வச்சுலாம் சாப்பிடணும்னு அவசியமே இல்லை. இதுக்கு பதிலாக நீங்க இந்த சேவிங்ஸ் பக்கெட்டு, இந்த 300 ரூபாய்க்கு சிக்கன் பக்கெட்லாம் வரும்ல, அதெல்லாம் வாங்கி தாராளமா ஜாலியா சாப்பிடுங்க. இதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் KFC ஏன் இதெல்லாம் பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க, சரியா? இந்த மாதிரி கான்செப்ட்லாம் வந்து ஓடாதுன்னு அவங்களுக்கும் தெரியும். ஓடாதுன்னா எப்படி சொல்றேன்னா, ஆட்கள் வாங்குவாங்க, பட் இது வந்து பர்மனண்டா மெனுல இருக்க போறதுல நான் உங்களுக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு என் தெரியும் என்ன அப்படின்னா, இதெல்லாம் வந்து சோஷியல் மீடியாக்காகவே, கண்டென்ட்டுக்காகவே, இந்த மாதிரி வைரல் ஆகணுங்கிறதுக்காகவே பண்ற ஐட்டம்ஸா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஐட்டம் வேற எந்த ஊர்லயும் இருக்காது KFC-ல. நம்ம ஊர்ல மட்டும்தான் இதெல்லாம் பண்றாங்க, விச் இஸ் வெரி கன்சர்னிங். ஏன்னா நல்ல ப்ராடக்ட்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் லான்ச் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஒவ்வொரு வாட்டியும் நானும் வரேன், காசு செலவு பண்றேன், ஒரு 10 இன்ஃபுளுசர் வச்சு ப்ரொமோட் பண்ணி விட்டுருவாங்க, பயங்கரமா போயிடுது. அதுக்கப்புறம் காணாம போயிடுது அந்த ஐட்டமே. இது வந்து ஹெல்த்தியான விஷயமான்னு எனக்கு தெரியல. ஹெல்த்தினா நீங்க சொல்ற இந்த ஃபுட் ஹெல்த்தி கிடையாது. ஒரு நல்ல விஷயமா, மார்க்கெட்டுக்கு இது நல்ல விஷயமா, இந்த மாதிரி லோ குவாலிட்டி பெருசா R&D பண்ணாத ஐட்டம்ஸ் எல்லாம் லான்ச் பண்றது வந்து நல்ல விஷயமான்னு எனக்கு தெரியல. பட் ஐ எம் வெரி டிசப்பாயிண்டட். போக அவங்க இதே தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு 2 மாசத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி இதை லான்ச் பண்ணிட்டே இருக்காங்க. நம்மளும் அதெல்லாம் வாங்கிட்டு தான் இருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணலாம். ஐ திங்க் வி ஷுட் டிமாண்ட் மோர் ஃப்ரம் KFC. இனிமே இன்னும் பெட்டரா கொடுக்கணும், இன்னும் பெட்டர் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஐ திங்க் நான் பேசிட்டே போவேன், பட் இதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். பாதி அப்படியே வச்சுட்டேன். இதை அப்படியே விஷால் சாப்பிட்ருவோம். சாப்பிட்ட உடனே நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம். பாப்கார்ன் சிக்கன் நல்லா இருக்கு, சூடாக பண்ணி கொடுத்தாங்க. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா பாப்கார்ன் சிக்கன் ட்ரை பண்ணுங்க, ஜிங்கர் பர்கர் ட்ரை பண்ணுங்க. என்னோட ஃபேவரட், நான் போன வீடியோக்குள்ள சொல்லியிருப்பேன், அவங்களோட ஸ்பைசி ஜிங்கர் பர்கர் செமையா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஸ்பைஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா பயங்கரமா இருக்கும், கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. பட் மற்றபடி இந்த வீடியோக்கு அவ்வளவுதான், ரொம்ப சின்ன வீடியோ தான். ஏன்னா இது அவ்வளவுதான் இருக்கு. இது அதுக்கு மேல வர்த்து கிடையாது. உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். என்ன விட்டுருங்க ப்ளீஸ். சொல்லுங்க, மக்கள் என்ன பண்ணணும்? இதை வாங்கி சாப்பிடலாமா? மக்கள் இதை வாங்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் சாப்பிடலாம், செகண்டரி வேணாம். தனியா நூடுல்ஸ் சாப்பிடுங்க, தனியா பர்கர் சாப்பிடுங்க, தனியா சிக்கன் சாப்பிடுங்க. அதெல்லாம் சாப்பிட்டு இந்த மாதிரி பிளாக் குடிங்க, ஏன்னா ஹெல்த்தியா இருக்கும்.